அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான், வி.எஸ். ரோமா. அதாவது, உங்களுக்கு பணம் வேண்டுமா? உங்களுக்கு பணம் வேண்டுமா? அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். கதை சொல்லட்டா? இது நிஜமாகவும் இப்படித்தான். அதை முயற்சி செய்து பாருங்களேன் எல்லோரும். நானும் முயற்சி செய்கின்றேன். எனக்கு விரைவில் ஒரு பதில் கிடைக்கும், நல்ல பதில். அதை தங்களுக்கு நான் சொல்கின்றேன். அதாவது, ஒரு கிராமத்தில் ஒரு பையன் இருந்தான், இளம் வாலிபன். அவன் படிப்பு முடித்து விட்டான், பெரிய படிப்பல்ல, ஓரளவுக்கு. அவனுக்கு ஒரு கனவு, பெரிய பணக்காரன் ஆக வேண்டும் என்று ஒரு ஆசை. அவன் என்ன செய்தான்? சரி, தொழில் ஆரம்பிக்க காசு இல்லை, சரி என்று ஒரு கம்பெனியாக ஏறி இறங்கினான். உனக்கு வேலை இல்லை 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 என்றார்கள். இவன் வருத்தத்துடன் வீட்டிற்கு சென்று விட்டான். அந்த சமயத்தில் ஒரு பெரிய மனிதரை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது. ஒரு பெரிய மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பையனுக்கு கிட்டியது. என்ன விளக்கத்தை அந்த மனிதரிடம் சொன்னான். அந்த நபரோ, தம்பி நல்ல மனிதர், அவர் முன்னேறினாலும் பொறாமை இல்லை, ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லை, மற்றவர்களும் அதுபோல் முன்னேற வேண்டும் என்று அவருக்கு ஒரு மனதில் ஒரு நல்ல எண்ணம். அவர் சொன்னார், தம்பி, உன்னுடையதெல்லாம் நான் நன்றாக கேட்டேன், விவரத்தை அறிந்து கொண்டேன். உனக்கு வெற்றி பெற வேண்டும் என்று இதா, இல்லை சாக்குப்போக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு குணமா? வெற்றி பெற வேண்டுமா, நீ சாக்குப்போக்கு சொல்ல வேண்டுமா, அதாவது காரணம் சொல்ல வேண்டுமா என்று கேட்டார். கேட்பவர்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் இது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு உழைப்பு வேண்டும், கடுமையான உழைப்பு வேண்டும், கடுமையான முயற்சி வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். கடுமையான உழைப்பு, கடுமையான முயற்சி, தன்னம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதனுக்கு ஊன்றுகோல் மாதிரி. அதாவது, முடவனுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைத்தால் தடுமாறி கொஞ்ச தூரமாவது பயணத்தை தான் மேற்கொள்வான் அல்லவா? அது போன்று இவனுக்கு அந்த பெரிய நபரின் ஒரு கேள்வியே அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அந்த ஒரு கேள்வி அவனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்று பாருங்கள். யாராலும் நம்ப முடியாதுதான், நம்பி தாங்களும் செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். கேள்வி அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. தினமும் ஸ்கில் 1 hour எடுத்துக்கொண்டான். அதாவது, தனக்கு எந்த தொழில் மேலே விருப்பமோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கின்றதோ, அந்த தொழிலை பயிற்சி எடுத்துக்கொண்டான். தான் பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாலும் சரி, இல்லது எங்கேயாவது கவர்மெண்ட் லோன் கிடைத்து தான் ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இந்த நபரின் ஒரு கேள்வியை நாம் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்துவோம் என்று மனதில் ஆணித்தரமாக பதிய வைத்து கொண்டு தினமும் பயிற்சி எடுத்துக்கொண்டான். அந்த பயிற்சி இவனுக்கு பெரிய உதவியாக இருந்தது. அது மட்டுமல்ல, நாம் எந்த ஒரு தொழிலும் அப்கிரேடு செய்ய வேண்டும். அதாவது, அதன் நுணுக்கங்களை நவீனமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் நுணுக்கங்களை நாம் நவீனமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்கிரேடு செய்வது என்பது அதுதானே.
நல்ல நுணுக்கமாக அந்த தொழிலை நவீனமாக கற்றுக்கொள்ள வேண்டும், நுணுக்கமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்கிரேடு செய்தல்னா நவீனமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டான். அப்புறம் என்னடான்னா அந்த கம்பெனிக்கே போனான். நிறைய பேர் இன்டர்வியூக்கு உட்கார்ந்திருந்தார்கள். இவனை பற்றி ஏற்கனவே அறிந்து வைத்து விட்டார்கள். இவன் முன்னேற்றத்தோடு இங்கு வந்திருக்கின்றான். இந்த பையன் கஜினி முகமது போல படையெடுத்தாலும் இவன் வெற்றி வாகை சூடிக்கொண்டான். இவனை முதலில் கூப்பிட்டார்கள், அழைத்தார்கள். உனக்குத்தான் இந்த வேலை, இந்த கம்பெனியில் எனக்கு அடுத்தபடி நீதான் என்று அந்த நிர்வாகி ஓனர் சொல்லிவிட்டார். இவனால் நம்பவே முடியவில்லை. அந்த பெரிய மனிதரின் ஒரு கேள்வி, என்ன கேள்வி? வெற்றி பெற வேண்டுமா, காரணம் சொல்ல வேண்டுமா? இன்னொரு தடவை நீங்கள் எல்லோரும் யோசித்து பாருங்கள். வெற்றி பெற வேண்டுமானால் கடினமான உழைப்பு, கடினமான முயற்சி, தொடர் முயற்சி, விடாமுயற்சி, கடினமான முயற்சி, கடினமான உழைப்பு, பயிற்சி வேண்டும். என்னதான் படித்தாலும் பயிற்சி வேண்டும். பயிற்சி இல்லாவிட்டால் முடியாது. பயிற்சி வேண்டும். ஒன்று. ரெண்டாவது என்ன வேண்டும்? அப்கிரேடு வேண்டும். அப்கிரேட் செய்ய வேண்டும். அதாவது எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த காலத்தில் மேலும் மேலும் மருத்துவத்துறையிலிருந்து சாதாரண நம்ம குப்பை கூட்டும் வேலை வரை அப்கிரேடு வேணும். அதாவது அதில் ஒரு நவீனத்துவம் வேண்டும். மேலும் மேலும் கற்க வேண்டும். அதையும் அறிந்து வைத்து கொண்டான். அந்த பெரியவனுடைய முயற்சி தான் இந்த பையனை மேலும் மேலும் முன்னேற்றம் அடைய வைத்தது. அவன் அந்த ஓனருக்கு அடுத்தபடியாக அந்த கம்பெனிக்கு இவன்தான். மற்றவர்களுக்கு இவன் வேலை வாய்ப்பு கொடுப்பவன் ஆகிவிட்டான். அதாவது இவனுடைய நிலைமையே தலைகீழாக மாறிவிட்டது. அந்த ஒரு நபரின் கேள்வி, வெற்றி வேண்டுமா, உனக்கு காரணம் வேண்டுமா? நீங்களும் மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி வேண்டுமா, காரணம் வேண்டுமா? அடுத்து அப்படி இன்னொன்று சொல்கின்றேன். இதை கேட்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், ஹைப் கொடுக்கவும் கேட்டுக்கொள்கின்றேன். இதை எனக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கும்படி கண்டிப்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்தால் முடியாதது இல்லை. முன்னேற்றம் உண்டு. வெற்றி எனும் படிகளில் ஏறினால் மதிப்பு என்னும் மாளிகையை எட்டலாம். இது என்னுடைய கருத்து. இப்படி செய்யலாமா? நானும் ஒரு எழுத்தாளர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்கு எவ்வளோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டேன். இப்பொழுது எனக்கு 300 புத்தகங்களுக்கு மேல் எழுதியுள்ளேன். என்னுடைய அந்த 300 புத்தகங்களை நோஷன் ப்ரெஸ்ஸில் வாங்கலாம், அமேசானில் வாங்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம். யூடியூப் சேனல் இது. அடுத்ததாக கிண்டில் புக்ஸ் நிறைய எழுதியிருக்கின்றேன். விஎஸ் ரோமா என் பெயர். என்னுடைய பணிவான கருத்து என்னவென்றால், எனக்கு என்னுடைய புத்தகங்களை படித்துவிட்டு இது மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மாற்றம் செய்து கொண்டு நான் மீண்டும் முன்னேற வாய்ப்பு எனக்கு நல்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது நன்றி. வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். என்றும் என்னுடைய வாசகர்களுக்காக நான் எதையும் செய்ய கடமைப்பட்டுள்ளேன். மிக்க நன்றி. விஎஸ் ரோமா, முற்போக்கு எழுத்தாளர் விஎஸ் ரோமா. நான் எழுத்துத்துறைக்கு 30 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. என்னுடைய எழுத்து பணியில் முன்னேற்றம் காண வேண்டுமல்லவா? நானும் அப்கிரேட் செய்ய வேண்டுமல்லவா? அது தங்கள் வாசகர்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கின்றேன். அனைவரும் இதை ஸ்கிப் செய்யாமல் கேட்டதற்கு
மிக்க நன்றி. என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை பெற்றுக் கொள்கின்றேன். வி.எஸ். ரோமா.